ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரோன். இன்னைக்கு போறது வந்து ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட். ஓகேவா? நான் வந்து இன்னைக்கு பண்றது வந்து என்னோட ஒர்க் அவுட். நான் என்ன பண்றேனோ அதை தான் ஷோ பண்றேன். எப்பவும் சொல்ற மாதிரி தான், சரினா எடுத்துக்கோங்க, இல்ல சரியானதை எடுத்துக்கோங்க, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல பிடிச்சதை எடுத்துக்கோங்க. ஓகே டன். இது கொஞ்சம் ஹெவியா இருக்கும். நான் இப்படிதான் பழகிருக்கேன், அதனால அதை அப்படியே கண்டினியூ பண்றேன். ஓகேவா? செஸ்ட் ஒர்க் அவுட் இப்போ தான் முடிச்சிருக்கோம். எனக்கு டபுள் ஒர்க் அவுட் ஒரு நாளைக்கு செஸ்ட் ட்ரைசெப்ஸ் லேட்ஸ் பைசெப்ஸ் அப்படி போடுவேன். இந்த ஒர்க் அவுட்லாம் ரொம்ப சேஃபா பண்ண வேண்டிய ஒர்க் அவுட் ஆகும். வழக்கம் இல்லாமல் எடுத்த உடனே வெயிட்டை வச்சு பண்ணோம்னா சிக்கலாக போயிடும். ஆனால் ட்ரைசெப்ஸ் மசில் ரூம் அப்படியே பல்க் ஆக்குறதுக்கு அருமையான ஒர்க் அவுட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒர்க் அவுட். இப்போ இதுக்கெல்லாம் பெரிய பெரிய ஜிம்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு. நமக்கு மிஷின்லாம் இல்லை, எப்பவுமே ஓல்டு ஸ்கூல் மெத்தட் தான். 80 போய்யாரா கவுண்ட் பண்ணு. 20 கவுண்ட்ஸ். ரெடி 1 ஹாப் ரெடி 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 actually. Ababa. Ready? Count பண்ணுங்க. 15. Ready? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15. ஏன்டா ஒர்க் அவுட் பண்ணும்போது இப்படி கிடந்து சத்தம் போட்டு கிடக்கனா? நம்ம பண்ற ஹெவி ஒர்க் அவுட்டுக்கு இந்த மாதிரி சவுண்டு கொடுத்தானா, அப்படி பீஸ்ட் மோட்ல இருந்தானா ஒர்க் அவுட் போகும். சும்மா புத்தர் மோட்ல இருந்தோம்னா ஒரு கவுண்ட் கூட நமக்கு அப் பண்ண முடியாது, கஷ்டமா இருக்கும், மசிலும் பூஸ்ட் ஆகாது. நம்மளை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்காகத்தான் இந்த ஓகேவா? ரெடி? Count your money. 1 2 3 4 5 6 7 8 9 10. Made out of. You see, it's not what you saw on the outside that makes Ronnie Coleman. It's something inside his spirit that you cannot get out of Ronnie that makes this man unbelievable and sets him in a class by himself. It's that sheer willpower to continue to keep going and going and never stop and never quit no matter what. சகோதரர் கேட்டிருந்தாரு, என்ன அப்படின்னா, ஒரு 2-3 வாரங்களா இல்லை இந்த 1 மந்த்தா வந்து எனக்கு பயங்கர டயர்டா இருக்கு, ஒர்க் அவுட் பண்ணவே முடியல, ஜிம்முக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு டவுனா ஃபீல் பண்றேன் அப்படின்னு. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே அப்படிதான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, கொளுத்துற வெயில் எப்பவும் இல்லாத அளவுக்கு இப்போ இயற்கை நம்மளை காட்டுன்னு காட்டுது. அதுக்கு நம்ம ஆட்கள் இயற்கையை காட்டுனது தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? நிறைய தண்ணி குடிங்க, மினரல்ஸ் நிறைய லோட் பண்ணுங்க, ஃப்ரூட்ஸு, ஆரஞ்சு, சாத்துக்குடி, இளநீர் இது மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எலக்ட்ரால், அப்பப்போ எலக்ட்ரால் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ எடுக்கும்போது உடம்புல உரியப்பட்ட வாட்டர் டீஹைட்ரேஷன் ஆகிருக்கும், அதில் மினரல்ஸ் எல்லாம் அவுட் ஆகிருக்கும். அதெல்லாம் டக்குன்னு ஆட் ஆகும்போது உடம்பு கொஞ்சம் பூஸ்டப்பாக ஃபீல் ஆகும். நல்லா ரெஸ்ட் எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கூலான பிளேஸில் இருக்க பாருங்க. எங்கே போய் தேடுறது கூலான பிளேஸ்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏசியில் இருக்கிறவங்க தப்பிச்சாங்க, இல்லை மர நிழல்ல கூட இருந்தாலுமே தாங்க முடியல. அது வெயிலுன்னு சொல்லதை விட ஒரு கடுமையான வெப்பம். அந்த
அப்படியே எந்த நிழல்ல போய் உட்கார்ந்தாலும் தகிச்சுக்கிட்டு இருக்கு. கஷ்டமா தான் இருக்குது. என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். இந்த ஐடியாஸ் தான். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு குறையாம 5 to 6 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன். யூரின் வந்து மஞ்சியா போகாத அளவுக்கு பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நல்ல சொட்டாகுது. ஒரு நாளைக்கு 3 to 4 நேரம், ஒரு நேரம் தலை குளிப்பேன், 3 நேரம் மேலே குளிச்சுடுவேன். அதனால கொஞ்சம் வெப்பத்தை தாங்க முடியுது. வேர்க்குரு வராமல் இருக்கிறதுக்கு சொட்டாச்சுன்னா அதை வந்து காய போட்டு போடுற அந்த பழக்கமே கிடையாது. ட்ரெஸ்ஸை மாற்றிக்கணும், அப்பப்போ குளிக்கணும். இந்த நைசில் வாங்கி வேர்க்குரு வராமல் இருக்கிறதுக்கு போட்டுக்கோங்க. ஓகேவா? இல்லைன்னா உடம்பு முடிஞ்ச அளவுக்கு உள் வெப்பத்தை தனிச்சு வைக்க பார்க்கணும். இல்லைன்னா கஷ்டம். ஓகேவா? இந்த நேரத்தில் கொஞ்சம் நம்மளை பாதுகாப்பாக இருக்க வச்சு தான் ஆகணும். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வெப்பத்தெல்லாம் நம்மளால தாங்க முடியாத காரணமும், இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறது காரணமும் மெயின் வந்து இந்த கோவேக்சின் அப்படின்னு மண்ணாங்கட்டி ஐயோ விளங்காத பயிலுங்க இப்போ அடிக்க விட்டுருக்கான் பார்த்தீங்களா? ஆமாம், எங்கள் தடுப்பூசி போட்டால் இதில் வந்து சைடு எஃபெக்ட் வரும், ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் அடிக்க கொடுக்கான். விளங்காத பயிலுங்க. இது முதலே நிறைய பேர் சொன்னான், நம்மளை கட்டாயப்படுத்தி ஓட்டு தான் ஆகணும், ஓட்டா தான் உடனே அங்கே விடுவேன் இங்கே விடுவேன்னு சொல்லி போட வச்சானுங்க. சத்தியமாக சொல்கிறேன், கோவேக்சின் தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் என்னுடைய பழைய எனர்ஜி இருக்குல்ல, பவர் இன்னுமே மீண்டு வரணும். நானும் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் சரி, பழைய மாதிரி இல்லையே. ஒருவேளை வயசாயிருச்சோ அப்படிலாம் கிடையாது. மெயின் காரணம் இந்த கோவேக்சின் எப்போ, அந்த தடுப்பூசி எப்போ போட்டோமோ அதுல இருந்தா உடம்புல பவர் இல்லை. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பேசணும். வழங்காத போய் இந்த படம் வந்து மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்குது. இது வந்து மேக்வெல்லி மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். அதில் என்ன அப்படின்னா ஃபுல்லாக பாடி பில்டிங் வந்து மோட்டிவேஷனாக கொடுத்துருப்பான். எப்படின்னா ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுற அப்படின்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னா நம்மள ஒருத்தர் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் நார்மலாக பாட்டு கேட்குறத விட இந்த மோட்டிவேஷன் கேட்கும்போது எனக்கு ஃபுல் ஒர்க் அவுட் மோட்லேயே கான்சன்ட்ரேஷன் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக நான் எப்போவுமே நான் போட்டுப்பேன். இன்னும் ஒர்க் அவுட் நல்லா பவராக போயிட்டு இருக்குது. ஸோ அது டவுன் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து ஓடிட்டு இருக்கு. அதனால சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஓகேவா? இங்க வாடா. டாப் வியூ அங்க எங்கிட்டு டாப் வியூ எடுக்க சொன்னா எங்க எடுத்துட்டு இருக்கான். ஓகே டன். Do it for a last run. Everything's going really well with you. Really physically, mentally, really ready to grow. It's about 270, 272 is our goal by the end of this off-season. And then what we're going to do is we're going to bring them up, keep them at about 270, hard them up in there, and then slowly bring them down to the Olympia. Okay, done. Come on, check out. Don't believe. Man, everybody help. Now.
ரொம்ப இல்லை நீங்கள் It's not against you that day. When you walk out, you have to think, I am the best guy out there. So let me ask you again. Do you We're gonna make it count, right? But we gonna start the love. அதாவது என் ஜிம்மில் ஒரு சகோதரர் இருக்காரு. அவர் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஃபஸ்ட்டு இப்போ கேட்டது என்ன அப்படின்னா பிகினர்ஸ், ஓகேவா? அதனால் அவருக்கு தெரியல, நம்ம அதை சொல்லலாம். இதே மாதிரி சகோதரர்கள் நிறைய பேர் இருப்பீங்கல்ல, அதனால தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணி டயர்டாக இருக்குது, 7 பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டார். மிகப்பெரிய தவறு ஒன்று. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை தோறும் பரோட்டா தின்னேன் அப்படின்னாரு. அவருக்கு மசில் கெயின் பண்ணணும், ஆள் பல்க் ஆகணும்னு ஆசை. இப்போதைக்கு அந்த ஆசைக்காக, ஓகேவா, பரோட்டா திங்கவே கூடாது அப்படின்னு கிடையாது. ஆனால் இப்போதைக்கு அவர் வந்து கண்டினியூவாக வாரத்துக்கு ஒரு நாள் பரோட்டா திங்கிறாருன்னா, ஒரு நாள்னு சொல்கிறாரு, எப்படியும் ஒரு 2 நாள் ஆயின்னு வச்சுக்கோங்களேன். என்னையே பரோட்டாங்கிறது என்னென்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான். வயிற்றுக்குள்ளே போய் டைஜஷன் ப்ராப்ளத்தை உண்டாகும், டைஜஸ்டே ஆகாமல் கிடக்கும். அப்படி அது கிடக்கும்போது என்ன ஆகும், மற்ற ஃபுட்டெல்லாம் லோட் ஆகுமா, இல்லை லோடான ஃபுட்டை வந்து அதில் உள்ள சத்துக்களை குடல் உறிஞ்சி கரெக்டான மசில் கொண்டு சேர்க்குமாங்கிறது டவுட்டு. ஸோ பரோட்டாங்கிறது ஹெல்த்தான உணவான்னு கேட்டால் 100% இல்லை. ஸோ இப்போ அவர் தவிர்க்க வேண்டிய முதல் உணவு பரோட்டா. என்ன காரணம்? மசில் கெயின் பண்ணணும், அப்போது பாடி பல்க் பண்ணணும். அப்படின்னா அவருக்கு லோட் பண்ண வேண்டிய கார்போஹைட்ரேட் உணவுகளும் புரோட்டீன் உணவுகளும் நிறைய இருக்குது. அதுக்கேற்ப குடல் உறிஞ்சிகள் நல்லா இருக்கணும். அதுக்காக அவர் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய உணவு பரோட்டா. அவர் மட்டும் இல்லை, மற்ற சகோதரர்களும் அதே மாதிரி. இந்த 7up மற்ற கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வந்து சேம் தான். அதில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் சேர்க்குறாங்க அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்த உண்மையே. அது வந்து கூகுளில் போய் சும்மா செக் பண்ணாலே எத்தனை % பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது, அது கெடாமல் இருக்குது அப்படிங்கிறது அதிலே போட்டிருப்பான். கொக்கோ கோலாவில் எவ்வளோ இருக்குது, ஹையில் எவ்வளோ இருக்குன்றது. ஹையில் எந்த இது இருந்துச்சு, கொக்கோ கோலா இருந்துச்சு, இப்போ கம்மி பண்ணிட்டாங்கண்ணே. ஸோ 7up இருக்கானா இருக்குது. ஸோ பூச்சிக்கொல்லி மருந்து நம்ம குடிக்கிறது நல்லதா? உங்களுக்கே தெரியும். தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். அதனால் உனக்கு அப்படி குடிக்கணும்னு தோணுச்சா, கடைக்கு போ. கடையில் வந்து நம்ம பழ ஜூஸ் வச்சுருப்பான், ஓகே குடி. அவன் வந்து பூச்சிக்கொல்லி மருந்துலாம் சேர்க்க போகிறதில்ல. என்ன சில கடையில் அழுகுன பழத்தை போட்டிருப்பான். அதை மட்டும் பார்த்து கொஞ்சம் நம்பிக்கையான கடையில் குடிக்கணும், ஓகேவா? அது குடிக்கும்போதே தெரியும் சில இதில், ஓகே. அப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம். சில எல்லா கடைகள்லேயும் வந்து ரேட்டு கம்மியாக இருக்காது, ஹையில் தூக்கி வச்சுருப்பான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வாங்கிட்டு வந்து நாமளே ஜூஸ் அடிக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ரேட்டு கூடின பழங்களை வாங்குறது கஷ்டமாக இருக்குன்னா
இந்த சீசனில் எந்த ஃப்ரூட்ஸ் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸை வாங்கி ஜூஸ் அடித்து குடிக்கலாம், தப்பே இல்லை. ஓகேவா? பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லை பிடிச்சே எடுத்துக்கோங்கப்பா. இடம் போலாம் செட்டு ஆடு ஆ. என்ன காரணம் அப்படின்னா இப்போ ரொம்ப பயப்பட வேண்டியது இருக்குதாப்பா. இந்த கோவாக்சின் மண்ணாங்கட்டியை போட்டதுக்கப்புறம், கோவிஷீல்டு மண்ணாங்கட்டியை போட்டதுக்கப்புறம் ஏற்கனவே உடம்புல பவர் இல்லை, டைஜஷன் சரியாக இருக்க மாட்டேங்குது. எப்போ ஹார்ட் அட்டாக் வந்து யார் புட்டுக்கு போவோன்னு தெரியல. இன்னைக்கு நானா யாரோ ஒன்றும் தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாமளை ஹெல்த்தாக பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தான். அதை மட்டும் இல்லாமல் இந்த அடிக்கிற வெயில் இருக்குல்ல, பயங்கரமான வெயில். எனக்கு ஒரு சந்தேகம் வருது, உங்களுக்கு அந்த சந்தேகம் வருதான்னு தெரியல. ஒருவேளை இந்த ஏசி விற்பனை பண்ணுற இந்த பைரோ வந்து ஏதாவது வேண்டாத வேலையை பண்ணி வெயிலை இவ்வளோத்துக்கு அதிகப்படுத்தியிருப்பானோ? ஏன்னா அவன் வந்து ஒரு 5 கோடி ரூபா செலவு பண்ணி இப்படி வெயில் வந்து பயங்கரமாக அடிக்கணும்னு ஏதாவது ஒரு வேண்டாத வேலையை பண்ணினா வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் பாருங்களேன், எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க. அத்தனை கோடி மக்களும் ஏசி, ஒரு ஏசி குறையாம 1 டன் ஏசி 37,000 ரூபா வருது. அத்தனை கோடி மக்களும் 37,000 கொடுத்து ஏசி வாங்கும்போது அவனுடைய வியாபாரம் வந்து எங்கே போயிடும்? ஒருவேளை இருக்குமோன்னு எனக்கும் சந்தேகம். யாருக்கெல்லாம் அந்த சந்தேகம் இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏசி ஏர் கண்டிஷனர் நல்ல சேல், பயங்கர சேலு. நானே வாங்கலாம் தான் இருக்கேன். போடு போடு. பயவுல அதுக்கு மிரட்டவாது செஞ்சிருக்கலாம். ஏய் வெயில் அதிகப்படுத்தி உங்களெல்லாம் ஏசி வாங்க வச்சுருவேன், கல்யாணம் ஆக்கிடுவேன், ஒழுங்கா 37,000 ரூபாய் எல்லாரும் போடுங்கன்னு இவன் போட மாட்டான் அப்படிங்களா? ஆனால் எனக்கு இந்த டவுட் இருக்கு, ஒருவேளை அப்படி எதுவும் பண்ணியிருப்பாங்களோ. ஏன்னா சில படங்கள்லாம் எடுக்கிறாங்கல்ல, நம்ம இந்த காப்பான் இந்த மாதிரி கார்பரேட் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த வேலைகள்லாம் பண்ண இந்த வேலைகள்லாம் பண்ணுறது இல்லை, அது மாதிரி இருக்குமோன்னு ஒரு டவுட் தான். போட்டாச்சுலாம் முடிச்சுட்டு You're two highest paid guys, decided the biggest contract, started buying the you guys started to pull Ronnie J. I listened to Jay Cutler, Ronnie pull him down. It's all, there's a 1-2 show over here. I'm feeling the best. I'm feeling the wrong. This is me running. You ready? Winner was the closest competitor exposing. சேம் சகோதரர் கேட்ட ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கல, இன்னொரு ட்ரெயினர்கிட்ட கேட்டிருக்காரு. என்ன கேள்வி கேட்குறாருன்னா, அவர் பல்க் ஆகணும் அப்படின்னா நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கொடுத்தா பல்க் ஆயிடலாம்ல, கண்டினியூஸாக ஃபாஸ்ட் ஃபுட் திங்கலாம்ல, ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் நூடுல்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, KFCs இதெல்லாம் சாப்பிட்டா கப்பான்னு பல்க் ஆயிடலாம்ல. ஓகே, சேம் உடம்புல நிறைய ஃபேட்டு போடும், பல்க் ஆகலாம். ஆனால் அது வந்து நீங்கள் நினைக்கிற பல்காக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ அவரு பல்க் ஆகணும் ஜிம்முக்கு வந்தது எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் பார்க்கறதுக்கு பூஸ்னாப்பில் இருக்கணும், கொஞ்சம் பைசஸ் பெருசாக இருக்கணும், ஷோல்டர் பெருசாக இருக்கணும், செஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அப்படி நிமிர்ந்து நிற்கணும். இதுதான் அவங்களுடைய கனவாக இருக்கும். ஆனால் அதை நினச்சிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டையாக லோட் பண்ணி தெரிஞ்சா இது பெருசாகாது, இது பெருசாகாது, இது பெருசாகாது. ஆனால் எது பெருசாக இருக்கும்? இது ஓகேவா, அது கீழே போயிடக்கூடாது. இது தொப்பை ஓகேவா, தொப்பை தான் பெருசாகிட்டு இங்கே எல்லாம் சுருங்கி போய் இப்படி தொப்பை மட்டும் தள்ளிக்கிட்டு பொப்புக்குன்னு போக வேண்டியது இருக்கும். அந்த நிலைமை ஆகி போயிடும் ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட்டாக திங்கிறதுனால உள்ள ஆர்கன்ஸ் அவ்வளோ அவுட் ஆகி என்ன ஆகும்? உடம்புக்கு அதிகப்படியான ப்ராப்ளம் தான் ஆகும். நல்ல ஃபேட் லோட் பண்ணால் நம்ம உடம்புல உள்ள ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், நம்ம உடம்பு நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். நல்ல ஃபேட்டுனா என்ன சொல்லலாம்? நெய் ஒரு நல்ல ஃபேட்டு தான், நெய் நல்ல ஃபேட்டு தான் நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக இது வந்து பாதாம், பிஸ்தா, அப்புறம் வந்து இந்த கேஷ்யூ நட்டு, இது எல்லாமே 100% நல்ல ஃபேட் ஓகேவா. அது மாதிரி எண்ணெய் வித்துக்கள்னு சொல்லுவோம்ல, இந்த பம்கின் சீடு, அப்புறம் எள்ளு, இதெல்லாம் வந்து நல்ல ஃபேட், இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஓகேவா. அதை விட்டு ஃபேட்டடான ஃபாஸ்ட் ஃபுட்டை எடுத்தால்
அது உடம்புல ஃபேட்டை அதிகப்படுத்துவதோட மட்டும் இல்லாமல் நம்ம ரத்த குழாய்கள்லையும் போய் கொழுப்புகளை அடைச்சி அதுவே ஹார்ட் அட்டாக்கு வழிவகுக்கும். ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்டை தின்னுட்டு நல்லா தொடர்ந்து ஃபாஸ்ட் ஃபுட்டை தின்னுட்டு தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணால் மேபி புபுக் புபுக் அந்த படத்தில் வடிவேல் சொல்லுவாங்க அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யோசிச்சுக்கோங்க. கட். Last set. போட்டு முடிச்சிருமா? 10 counts. Come on, let's go. Second place finishes. அது மாதிரி சிலர் இருப்பாங்க, இதையும் சொல்லி கண்டிப்பாக முடிக்கணும். ஏன்னா டவுட் இருக்கும்ல. இல்லை என் கூட ஒருத்தர் இருக்கிறான், நல்லா புரோட்டா திங்கிறான், நல்லா கஞ்சி குடிக்கிறான், கண்ட மணிக்கு திங்கிறான், ஆனாலும் அப்டாமன்லாம் இருக்குது, நல்லா ஃபிட்டாகவே இருக்கிறான்னா தட் பிசிக் அவன் உடம்புல துறக்கிற டெஸ்டோஸ்டரான் லெவல் இதெல்லாம் வந்து அவனுக்கு ஜெனட்டிக்காக வர்றது. எல்லாருக்கும் அது செட் ஆகுமான்னா செட் ஆகாது. யாராவது ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஜெனட்டிக் இருக்கும். ஸோ அவன் பண்ணுறான், அதே மாதிரி நானும் பண்ணுறேன்னா நாம டமால் ஆயிடுவோம். ஓகே, அருமையான டைஸ் போட்டு இனி போயிட்டு இன்னைக்கு நைட்டுக்கு இப்போ வந்து முன்னாடி வந்து நைட்டு எதுவுமே எடுக்க மாட்டேன். இப்போ வந்து உடம்பு கொஞ்சம் மசில் வந்து சுருங்கிச்சுல, அதை கொஞ்சம் பூஸ்டாகவே வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. நைட் கொஞ்சம் ஃபுட் லோட் பண்ணுறேன். லைட்டாக ஏதாவது டிஃபனும் அது கூட சிக்கன் எடுத்துக்கேன் இன்னைக்கு. ஓகேவா? இன்னைக்கு ஹெவி ஒர்க் அவுட்ல அதனால ஓகே. ஹெல்த்தாக இருங்க, சந்தோஷமா இருங்க. நான் உங்கள் ராஜா பாரம்.